ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க டாபிக் வந்து பிஹெச் ஸ்கேல். இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் ஒரு சின்ன டாப்பிக்காக தான் இருக்குது ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஹெச் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பிஹெச் அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னா பொட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான். ஸோ பிஹெச் ஸ்கேலோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ் அயான் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா log of 1/h plus ion சொல்லலாம். ஸோ இட் வேரிஸ். ஸோ இது ரெண்டுமே ஒரே இதுதான். ஸோ பிஹெச் ஸ்கேல் அப்படிங்கிறது ஒரு குட்டி டாப். ஸோ பிஹெச்சோட டெஃபினேஷன் பார்ப்போம். பிஹெச் இஸ் தி மெஷர் ஆஃப் அசிடிட்டி ஆர் ஆல்கலினிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆசிடா இல்லை பேஸா அப்படிங்கிறது இந்த பிஹெச் ஸ்கேல் வச்சு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒருத்தங்கிட்ட எவ்வளோ ஹெச் ப்ளஸ் அயான் இருக்கோ அதை வச்சு நம்ம ஆசிடா பேஸா அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பிஹெச் ஸ்கேல் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 14. ஸோ நார்மலாக ஒரு பிஹெச் ஸ்கேலோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படின்னு என்னது பிஹெச் ஸ்கேல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் ends at 14. ஸோ இதில் 0 to 7 யாருக்கெல்லாம் பிஹெச் 0 to 7 இருக்கோ அவங்களெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவே பிஹெச் ஸ்கேல் வந்து 7 to 14 இருந்துச்சு அப்படின்னா அவங்க பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிஹெச் வந்து 7 எக்ஸாக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூட்ரல் பிஹெச்சோட வேல்யூ வந்து 7ஆக இருக்கும். ஸோ நார்மலி பிஹெச் ஸ்கேல் அப்படிங்கிறது நம்ம பிஹெச் பேப்பர் வச்சும் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிஹெச் பேப்பர் அப்படிங்கிறது அது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கும். ஒவ்வொரு ஹெச் ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன்லையும் இல்லை OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன்லையும் அந்த பிஹெச் பேப்பர் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கும். நம்ம யூஸ்வலாகவே இந்த விப்ஜிஆர் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துப்போம். ஸோ வயலட், இண்டிகோ ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். ஸோ இந்த violet, indigo, blue வந்து எதுக்கு அப்படின்னா it indicates whether it is a base and green indicates whether it is a neutral or not and red அதாவது yellow, orange, red indicates whether the solution is acidic. அதாவது pH என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஒரு டார்க் ஃபார் எக்ஸாம்பிள் நான் pH பேப்பர் எடுத்து டிப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டார்க் ரெட் கலர் கிடச்சிச்சு அப்படின்னா the pH will be around 1.1 I mean 0.1 0.2 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதாவது அது ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அவங்களோட ஹெச் ப்ளஸ் அயான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹெச் ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் will be more. ஸோ மோர் ஹெச் ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்படின்னா 7 இப்போ 6.5 எடுத்துட்டோன்னா அவங்களோட ஹெச் ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? இட் வில் பி லெஸ். ஸோ க்ரீன்லேருந்து நம்ம 6, 5, 4, 3, 2, 1 அந்த மாதிரி போகிறப்ப pH value decreases but H plus ion increases. இது அடிக்கடி நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேல்யூ. அதாவது க்ரீனில் பிஹெச் அயான் அதாவது ஹெச் ப்ளஸ் அயான் இருக்காது. 6, 5, 4 அந்த மாதிரி நம்ம வேல்யூ வந்து குட்டியாகிட்டே போகும். பிஹெச் வேல்யூ வந்து கம்மியாகிட்டே போகுது அப்படின்னா ஹெச் ப்ளஸ் அயானோட கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ பிஹெச் வேல்யூ டிக்ரீசஸ், ஹெச் ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் increases. இந்த இது எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ pH value decreases, H plus ion concentration increases. ஸோ 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து டார்க் ரெட் கலர் கொடுக்கும். அதுவே pH value 1 இருந்துச்சுன்னா ரெட் அடுத்து ஆரஞ்சிஷ் ரெட். pH value 3 இருந்துச்சுன்னா pH value 4 இருந்துச்சு அப்படின்னா அது ஆரஞ்ச். pH value 5 இருந்துச்சுன்னா it gives yellowish orange. pH value 6 இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அது நியூட்ரல் பக்கத்தில் வந்துருச்சு. இட் கிவ்ஸ் க்ரீனிஷ் எல்லோ. அண்ட் 7 இருந்துச்சுன்னா இட் இஸ் நத்திங் பட் அ நியூட்ரல் சொல்யூஷன். நியூட்ரல்னா இட் இஸ் நெய்தர் அசிடிக் நார் பேசிக் சொல்யூஷன். ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன். when pH value decreases becomes less, H plus ions concentration increases. ஸோ ஆட்டோமேட்டிக்லி H plus ion concentration increase ஆனால் எது இன்க்ரீஸ் ஆகும்? acidity increases along with the H plus ion concentration. அப்போ நம்ம மற்றதெல்லாம் பார்ப்போமா? ஸோ pH value 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ இது அப்படியே உல்ட்டா. when pH value increases, pH value increase ஆக H plus ion decreases and basic nature increases. ஸோ இது நம்மளுக்கு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஸ்மால் கான்செப்ட். ஸோ எப்பெல்லாம் pH வேல்யூ அதிகமாகுதோ அப்போல்லாம் அவனோட pH எதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு? பேஸோட pHக்கு ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ pH வந்து 8 இருந்துச்சு அப்படின்னா அந்த லிட்மஸ் பேப்பர் அதாவது அந்த pH பேப்பர் என்ன கலர் கொடுக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் கொடுக்கும். ஸோ 9 and 10 இருந்துச்சுன்னா இட் கிவ்ஸ் அ நேவி ப்ளூ கலர். 11 இருந்துச்சு அப்படின்னா இதை பர்பிள் ஆர் இண்டிகோன்னு கூட சொல்லலாம்.
Suppose pH value 13 and 14 இருந்துச்சு அப்படின்னா it gives violet color. So it ranges from VIBGYOR violet, indigo blue. So neutral is green, yellow, orange, red. So the most acidic will be red in color. And suppose pH value 13 and 14 இருந்துச்சு அப்படின்னா it gives violet color. So it ranges from VIBGYOR violet, indigo blue. So neutral is green, yellow, orange, red. So the most acidic will be red and neutral will be green in color. ஸோ இந்த விப்ஜிஆர் வச்சு நம்மளால் ஈஸியாக ஒருத்தனோட pH ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகும்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னொரு டைம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். when the pH value decreases, H plus ion increases, acidic nature increases. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். if pH value increases, H plus ion decreases. Since H plus ion decreases, basic nature increases. ஸோ இந்த கான்செப்ட் எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இந்த பிஹெச்னால என்ன யூஸ், அந்த பிஹெச் நம்ம படிக்கிறங்காட்டிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஹியூமன் பாடியோட பிஹெச் இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 7 to 7.8 which is slightly alkaline in nature. அப்புறம் வர ரெயின் பார்க்குறப்ப சம்டைம்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு ஆர் நைட்ரஜன் டை ஆக்சைடு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வர ரெயின் இவங்க கூட வாட்டர் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ இவங்க என்ன ஃபார்ம் ஆகிருப்பாங்க அப்படின்னா இட் வில் கெட் கன்வெர்டட் இன்டு கரஸ்பாண்டிங் ஆசிட்ஸ். ஸோ நார்மலாகவே ரெயின் வாட்டரோட பிஹெச் ஸ்லைட்லி அசிடிக்காக தான் இருக்கும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு வீக் ஆசிட், அது வாட்டர் கூட சேர்ந்து கார்போனிக் ஆசிடாக சம்டைம்ஸ் வெளியே வரும். அதனால தான் ஃபர்ஸ்ட் வர மழையில் நம்ம நனையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெஹிகுலர் எமிஷனில் கார்பன் டை ஆக்சைடு நிறைய எமிட் ஆகிருக்கும். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் ஏரில் அதிகமாக இருக்கப்போ ஃபர்ஸ்ட் வர மழை வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அசிடிக்காக இருக்கும். அதனால தான் நம்ம வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வர மழையில் நனையக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் 2வது 3வது டைம் அந்த வர நம்மளுக்கு அந்த அசிடிட்டி வந்து கம்மியாயிரும். சப்போஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெயின் வந்து ரொம்ப அசிடிக்காக இருக்கும். அதோட pH வந்து less than 5.6 போச்சு அப்படின்னா, if the pH of the rain water is less than 5.6 it is called acid rain. ஸோ இந்த ஆசிட் ரெயின்னால நம்மளுக்கு மெட்டீரியல் டேமேஜ் நடக்கும், லைக் அதாவது ஆர்கானிக் டேமேஜ் நடக்கும், இன்ஆர்கானிக் டேமேஜ் நடக்கும். ஸோ மெட்டீரியல்ஸும் டெஸ்ட்ராய் ஆகும், அதே சமயம் லிவிங் திங்ஸும் ரொம்ப சஃபர் ஆகும். ஸோ நிறைய பிளான்ஸ் வந்து டெஸ்ட்ராயே ஆயிரும் இந்த ஆசிட் ரெயின்னால. நார்மலி நம்ம டெல்லி பீப்புள் எல்லாமே இந்த ஆசிட் ரெயினால ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. பிகாஸ் அங்கே வந்து வெஹிகுலர் எமிஷன், அது மட்டும் இல்லாமல் அங்கே இண்டஸ்ட்ரியல் சைட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் which emits sulfur dioxide and nitrogen dioxide which combines with water and makes the water as acid, and because of that so that வர ரெயினோட pH வேல்யூ வந்து less than 5.6 ஆகிருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது சாயில். ஸோ சாயில் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக ஒரு ஃபர்டைல் சாயில் அப்படின்னா அது வந்து பேசிக்காக இருந்தால் மட்டும்தான் பிளான்ட்ஸ் வந்து அதில் ரொம்ப நல்லா க்ரோ ஆக முடியும். அப்போ அசிடிக்காக இருந்துச்சுன்னா க்ரோ ஆகாதா மேம் அப்படின்னா ஆமாம், பிளான்ட்ஸ் சில 1-2 பிளான்ட்ஸ் க்ரோ ஆகலாம், ஆனால் எல்லா பிளான்ட்ஸுமே அந்த மாதிரி சாயிலில் க்ரோ ஆகாது. எப்பவுமே சாயிலோட அசிடிட்டி வந்து சாயிலோட fertility வந்து depends upon the alkalinity of the soil. So if it is acidic, plants will not grow. So அப்போ acidic soil நம்ம எப்படி நம்ம நியூட்ரல் பண்ணலாம், இல்லை அது எப்படி நம்ம slightly alkaline பண்ணலாம் அப்படின்னா that is nothing but calcium hydroxide or calcium oxide. ஸோ சுண்ணாம்பு இல்லைன்னா சம்டைம்ஸ் கால்சியம் கார்பனேட் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே பேசிக் இன் நேச்சர். ஸோ மேக்ஸிமம் கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. கால்சியம் ஆக்சைடு அண்ட் கால்சியம் கார்பனேட் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து சாயில் கூட சேர்ந்து ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் வாட், it is nothing but salt. So அப்போ சாயிலோட acidity என்னவாயிரும், கம்மியாயிரும். So whenever a base has been added to the soil which is very acidic, it gets converted into salt. So அப்போ ஆட்டோமேட்டிக்காக சாயிலோட acidity கம்மியாயிரும். அந்த மாதிரி கம்மியாச்சு அப்படின்னா அது வந்து ஸ்லைட்லி நியூட்ரல் இல்லை ஆல்கலைன் போயிடுச்சுன்னா கூட நம்மளால அங்கே பிளான்ட் க்ரோ பண்ண முடியும். ஸோ a soil's pH should also always to be maintained slightly alkaline or neutral. If soil is more acidic, we have to add calcium oxide or calcium carbonate in order to maintain the alkalinity or neutrality of the soil. So டைஜஷனுக்கும் நம்மளுக்கு அசிடிட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஃபார் அசிடிட்டி அப்படிங்கிறது எதனால் நடக்கும் அப்படின்னா டியூ டு ஓவர் செக்ரேஷன் ஆஃப் HCl இன் ஆர் ஸ்டொமக். ஸோ HCl வந்து ரொம்ப அதிகமாக நம்ம ஸ்டொமக்கில் செக்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். ஸோ இது
இது ஆசிடாக இருக்கா, ஸோ இது நம்ம எப்படி நியூட்ரல் பண்ணுவோம், ஈனோ எடுப்போமா, இல்லை அது அந்த ஈனோவில் என்ன இருக்குது அப்படின்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா, தட் இஸ் நத்திங் பட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஒன்ஸ் நம்ம மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடை கன்சியூம் பண்ணுறப்ப இட் இஸ் அ பேஸ், இட் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட் அண்ட் ரெடியூசஸ் தி குவான்டிட்டி ஆஃப் தி ஆசிட் இன்சைட் ஆர் ஸ்டொமக், இட் ஃபார்ம்ஸ் அஸ் சால்ட். ஸோ நம்ம இந்த பேஸை நம்ம இந்த ஸ்லைட்லி பேசிக் இன் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறப்போ நம்மளுக்கு என்னவாகும் அப்படின்னா வயிற்றில் இருக்க ஆசிடோட கண்டென்ட் கம்மியாகி நம்மளுக்கு அசிடிட்டி வந்து நியூட்ரலைஸ் ஆகிரும். ஸோ ரொம்ப அசிடிக்காக இருக்காது. அடுத்து நம்ம பார்க்குறது pH ஆஃப் டூத் டிகே. ஸோ இந்த டூத் டிகேல என்ன இருக்குது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஸ்டஃபை சாப்பிட்டு நைட் படுக்கிறோம் அப்படின்னா நம்ம வாயில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் க்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி பாக்டீரியாஸ் க்ரோ ஆகிறப்ப இந்த ஃபுட் ஸ்டஃப்ஸை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபுட் ஸ்டஃப்ஸ் மேலே ஆக்ட் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப திஸ் பாக்டீரியாஸ் will give out some acid substance which is acidic in nature. அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் கொடுக்குறப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டீத் மேலே வந்து அது கண்டினியூஸாக ஆக்ட் ஆகிறப்ப நம்மளோட டீத் மேலே இருக்க எனாமல் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரப்சர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ரப்சர் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டூத் டீக்கே சீக்கிரம் வந்துடும். அதனால தான் நைட் நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கணும். ஸோ பேஸ்ட் ஆர் பேசிக் இன் நேச்சர். ஸோ நார்மலாக பப்ளிக்கில் இது ஒரு question கேட்கலாம். So before and after eating the meal, what will be the pH in our mouth? Before eating the meal, mouth pH will be basic. After eating the meal, according to the food, the acidity varies, or it might be a basic or acidity varies. அடுத்தது self defense. So self defense நம்மளுக்கே தெரியும், bee stings இல்லை நீட்டில் லீவ்ஸ், இது எல்லாமே என்னென்னா தேனி வந்து நம்மளை கொத்தினாலோ ஏதோ இது பண்ணாலும் நம்ம வீட்டில் அடிக்கடி பட்டி சொல்கிறது என்ன அப்படின்னா சுண்ணாம்பு எடுத்து வை சரியாயிரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ அது ஸ்டிங் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஸ்டிங்கில் நம்மளுக்கு இருக்கிறது ஆசிட். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் நீட்டில் லீவ்ஸ்லேயும் இருக்கிறது அத்தனாயிக் ஆசிட். ஆசிடை நம்ம எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுவோம், பை ஆடிங் அ பேஸ். ஸோ நம்ம சுண்ணாம்புங்கிறது தட் இஸ் நத்திங் பட் கால்சியம் ஹைட்ராக்சைட் விச் இஸ் பேசிக் இன் நேச்சர். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இரிட்டேஷன் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், பிகாஸ் திஸ் திங் வில் நியூட்ரலைஸ் அண்ட் அ சால்ட் வில் பி ஃபார்ம்ட். ஸோ அடுத்தது இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த pH ரேஞ்ச் ஆஃப் மில்க்? how will you prevent milk from getting converted into curd? So pH range of milk வந்து it is greater than 7 or 7 இருக்கும். பட் கொஞ்ச நேரம் ஆக ஆக milk will start getting converted into lactic acid, that is nothing but curd. ஸோ அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண மில்க்மேன் என்ன பண்ணுவான் அப்படின்னா he'll add sodium bicarbonate. ஸோ இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், it is a base. sodium bicarbonate is nothing but பேக்கிங் சோடா. ஸோ இந்த பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸ்லைட்டாக மில்கோட pH வந்து 7 இல்லைனா கிரேட்டர் தேன் 7 மாறிடும். ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா இது வந்து மறுபடியும் ஆசிடாக கன்வெர்ட் ஆக நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால மில்க் வந்து நம்ம கெட்டு போகாமல் இல்லை கர்டாக கன்வெர்ட் பண்ணாமல் நம்மளால் ரொம்ப நேரம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நாளில் ரொம்ப நேரம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், யூ ஆர் ப்ரொவைடட் வித் 3 டெஸ்ட் டியூப். ஸோ உங்கள் கையில் 3 டெஸ்ட் டியூப் கொடுத்துட்டாங்க, டெஸ்ட் டியூப் ஏ, டெஸ்ட் டியூப் பி அண்ட் டெஸ்ட் டியூப் சி. ஸோ ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஆசிட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் பேஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் நியூட்ரல் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது ஆசிட் எது பேஸ் எது நியூட்ரல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ரொவைடட் வித் லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெட் லிட்மஸ் ப்ளூ ஆகும் எதில், பேஸில். ஸோ நம்ம டேரெக்டாக லிட்மஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போவோம், 3லையும் டிப் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆசிடில் அது கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகுது, ரெட்டில் ரெட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி நியூட்ரலையும் லிட்மஸ் கலர் சேஞ்ச் ஆகாது. பட் நம்ம பேஸில் கொண்டு போய் அதை டிப் பண்ணுறப்ப என்னவாயிரும், இட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு ப்ளூ கலர். ஸோ நம்ம டெஸ்ட் டியூப் பியை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இல்லைனா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி டெஸ்ட் டியூப் பி கண்டைன் பேஸ் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ டெஸ்ட் டியூப் ஏ அண்ட் சிக்குள்ளே எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேஸ் சொல்யூஷனை எடுத்து டெஸ்ட் டியூப் ஏக்குள்ளே கொஞ்சமும் டெஸ்ட் டியூப் சிக்குள்ளே கொஞ்சமும், ஸோ இது ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிடும். ஸோ ஊற்றினா என்ன ஆகும், ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் நியூட்ரல் ஆர் அசிடிக் சொல்யூஷன் கொடுக்கும். அதுவே நம்ம நியூட்ரல் சொல்யூஷனுக்குள்ளே பேஸ் ஊற்றினோம்னா இட் ரிமைன்ஸ் ஆஸ் பேஸ். இப்போ மறுபடியும் நான் ரெட் லிட்மஸ் பேப்பர் எடுத்து இந்த டெஸ்ட் டியூப் சிலையும் டெஸ்ட் டியூப் ஏலையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா டெஸ்ட் டியூப் சி சேஞ்சஸ் டு பேஸ், இட்ஸ் கலர் சேஞ்சஸ் டு ப்ளூ. ஸோ அப்போ நான் என்ன சொல்லிடலாம், ஒரு நியூட்ரல் சொல்யூஷன் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் சேஞ்சை டக்குன்னு காமிக்கும். ஸோ அசிடிக் சொல்யூஷன் டேக்ஸ் டைம்,
அது நியூட்ரலைஸ் ஆகி அதுக்கப்புறம் அது நியூட்ரலாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் நம்ம மிச்சம் இருக்கிறது என்னவாக இருக்கும், டெஸ்ட் டியூப் ஏ வில் பி அசிடிக் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடி நம்மளுக்கு சிபிஎஸ்சி போர்டில் கேட்குறாங்க. அடுத்தது கண்டக்டிவிட்டி. டு ஆசிட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, டு பேஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, டு சால்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாமே தண்ணியில் போட்டால் அயான்ஸாக மாறுறங்காட்டிக்கு தே கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ யார் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, ஆல்கஹால், குளுக்கோஸ் will not conduct electricity. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும். இதோட ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் லெசன் முடியுது. பை.